நீங்க சொன்ன மாதிரிதான். ஏன்னா எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மேனிஃபெஸ்டோன்றது நம்ம கட்சியில கொடுக்கும் போது, ஓகே, நம்ம சைட்ல இருந்து வரும்போது டெஃபினட்டா ஒன்னே ஒண்ணு என்னால அஸ் அ தொண்டனா சொல்ல முடியும். எதுவும் மக்களை ஏமாற்றக்கூடியதா இருக்காது, மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடியதா இருக்காது. அதுல எங்களுடைய இது 100% நான் சொல்லுவோம். ஏன்னா என்ன சொல்றாங்களோ அதை செய்வாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு அண்ட் மக்களுக்கும் இருக்கு. ஓகே, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்திருக்காங்க, இவ்வளவு தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க மட்டும்தான், இந்த ஆட்சியில மட்டும்தான் போராடுறதுக்கே, ஒரு போராட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கிறதுக்கே போராட வேண்டியதா இருக்கு. ஆமா ஆமா இல்லையா? அந்த நிலைமையில தான் இப்ப இருக்கு. அவங்களுக்கு நாங்க சோறு போட்டு பாத்துக்கிறோம்ன்றாங்க. ஆனா அடிக்கிறது இது இல்ல, பிடிச்சி அரெஸ்ட் பண்றதுல ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு தேவையான ஒரு சம்பளம் ஒரு 15,000 20,000 ரூபாய்க்காக போராடுறவங்கள இத்தனை மாசம் போராட விட்டுட்டு இருக்கிறது அது எவ்வளவு பெரிய குற்றம் இல்லையா? சோ அவங்களுக்கு தேவையானதை உங்களால சரி பண்ணி தர முடியல. அப்ப ஏன் நீங்க அந்த ஒரு மேனிஃபெஸ்டோ நீங்க கொடுத்தீங்க? சோ இவ்வளவு கேள்விகள் இருக்கு. சோ அதனால கண்டிப்பா நீங்க உங்களுடைய கோரிக்கையை வச்சீங்க. நம்ம தாவைக்காவுடைய கண்டிப்பா நான் அதுதான் சொல்றேன். அதுல எல்லா மக்களுக்கும் இப்ப தேவை, நாட்டு மக்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். ஆனால் அது ஜஸ்ட் ஒரு மேனிஃபெஸ்டோவா மட்டும் இருந்துராது, அது செயல்பாடுல இருக்கும். அது எங்க தலைவர் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில அதன் சார்பா நாங்க சொல்லிக்கிறோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.